Hi guys, எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? குவாரண்டைன்லாம் சூப்பரா போதா? லாக்டவுன் எதுனா எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறேன். சரியா? ஸோ அன்னைக்கு நம்ம ஏற்கனவே சில இடியம்ஸ் சில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்த்தோம். அப்படிதானே? சில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்த்தோம். இது சில மீம்ஸ் வச்சு நம்ம ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்த்தோமா? சரியா? ஓகே. ஸோ லுக் வச்சு மட்டும் போன கிளாஸ் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா பீட் அண்ட் ஃபால். சரி, இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம். சரி, இப்போ பீட் டவுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீட் டவுன் அப்படின்றதுக்கே ரெண்டு மீனிங் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறதுலாம் என்னென்னா, அதாவது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துரு. சரியா? இப்போ பீட் டவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே ரெண்டு மீனிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு மீனிங்கில் இந்த சென்டென்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் பீட் டவுன் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த பீட் டவுன்ன்றது கரெக்டாக தப்பா அப்படி சொல்லி கேட்பாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது கரெக்டு தான், இல்லை இது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியும் இருக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது பேராகிராஃப் கொடுத்துட்டு இல்லை ஒரு பெரிய சென்டென்சஸ் கொடுத்துட்டு அதில் இந்த பீட் டவுனோ இல்லை பீட் அவுட்டோ எதனா ஒன்று கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் இதில் 1 மட்டும் கரெக்டா, இல்லை 2 மட்டும் கரெக்டா, இல்லை 1 and 2 கரெக்டா, இல்லை 1 and 2 ரெண்டுமே தப்பா, ஸோ இது மாதிரி இல்லை நன் ஆஃப் தீஸா அப்படின்னு சொல்லிட்டோம் ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதில் இந்த மாதிரிலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பீட் டவுன் அப்படின்னா என்னென்னா, ஒன்று அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு ரொம்ப ஹெவியாக இப்படி அடிக்கிறத தான் என்ன சொல்லுவாங்க, பீட் டவுன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த சீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அந்த 3 பேரும் ஒரு கட்டலில் அடிப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீட் டவுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்ட்ரைக் வித் கிரேட் எஃபர்ட் எழுதிக்கோங்க. பீட் டவுன் அப்படின்னா ஸ்ட்ரைக். ஓகேவா? ஸ்ட்ரைக் வித் கிரேட் எஃபர்ட், ரொம்ப எஃபர்ட் போட்டு அடிக்கிறாங்கல்ல. சம்டைம்ஸ் அந்த இது பெரிய இண்டஸ்ட்ரியிலலாம் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய ஹேமரை வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அதையும் என்ன சொல்லுவாங்க, பீட் டவுன்னு தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ பீட் டவுனுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போது பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த சீன் ஞாபகம் இருக்கும். என்னென்னா, அந்த உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் 6 ரூபாய் அப்படி சொல்லுவாங்க. இந்த சீன் ஞாபகம் இருக்கா? கரெக்டாக? ஸோ அந்த பார்கெயின் பண்ணி ஒருத்தங்களை தோக்கடிக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீட் டவுன்னு சொல்லுவாங்க. சரி, பீட் டவுனோட இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா ஆர்கியூமெண்ட் பண்ணி, அதாவது பார்கெயின் பண்ணி. சரியா? பார்கெயின் பண்ணி விலை கம்மி பண்ணி வைக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, பீட் டவுன்னு சொல்லுவாங்க. அது வேணால் எழுதிக்கோங்க. பார்கெயின் வித் சம்மன் டு செல் அட் பார்கெயின் வித் சம்மன் to sell at lower price. ஓகேவா? bargain with someone to sell at lower price. ஓகே, சரி. ஸோ பீட் டவுன் ஒன்றத்தை மட்டும் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பீட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா சும்மாவே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது. சரி, அந்த சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி ஒரு சீன் ஞாபகம் இருக்கா? கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சும்மாவே இருக்கிறது. சரியா? ஃபுல்லாக சும்மாவே இருந்து எதுவுமே யூட்டிலைஸே பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறது. சரியா? ஸோ நம்ம நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லாக்டவுன் பீரியடில் அதான் போயிட்டுருக்கு. கரெக்டாக? ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீட் ஆஃப்னு சொல்லுவாங்க. சரியா? பீட் ஆஃப் அப்படின்னா என்ன எழுதிக்கோங்க, வேஸ்ட் டைம். ஓகே, வேஸ்ட் டைம் தான் என்ன சொல்லுவாங்க, பீட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட் அவுட்டை பொறுத்த வரைக்குமே 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, அந்த எதனா ஒரு பிடிச்ச சத்தம் கேட்கும் போது, எதனா ஒரு பிடிச்ச சாங் கேட்கும் போது பசங்கள்லாம் தாளம் போடும் தெரியுமா, டேபிளில் தாளம் போடும். இல்லை அப்படின்னா நம்மளே எதனா ட்ரம்ஸ் எதனா இருக்கிற மாதிரி ஸ்டிக்கெல்லாம் வச்சு எதனா அடிச்சிட்ருப்போம். சரியா? அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? எழுதிக்கோங்க. சவுண்ட் அ ரிதம் on an instrument such as drums. ஓகேவா? சவுண்ட் அ ரிதம் on an instrument such as ட்ரம். ஓகேவா? அதாவது சவுண்டர், அந்த ரிடம் மியூசிக்கே இப்படி தாளம் தட்டி கொடுப்பாங்களா, அதை தான் என்ன சொல்லுவாங்க, பீட் அவுட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பீட் அவுட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபயர் எதனா ஆயிடுச்சு. சரியா? நெருப்பு பற்றிக்கிச்சு அப்படின்னா அதை நெருப்பு அணைக்கிறதையும் என்ன சொல்லுவாங்க, பீட் டவுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பீட் டவுனுக்கு இன்னொன்று என்னென்னா எஸ்டிங்கிஷ். ஓகேவா? எஸ்டிங்கிஷ் ஃபயர்னு சொல்லலாம். எஸ்டிங்கிஷ் பண்ணுறது, அதாவது அந்த ஃபயரை அணைக்கிறதையும் என்ன சொல்லுவாங்க. ஸோ இந்த சீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவ்வை சண்முகியில் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஃபயர் பற்றுக்கணுன்னு என்ன பண்ணுவாங்க, அதை அணைக்க ட்ரை பண்ணுவாங்களா, அதுதான் என்ன சொல்லுவாங்க, அதையும் பீட் அவுட்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று பீட் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபீட் பை அ நேரோ மார்ஜின். சரியா? ஜஸ்ட் மிஸ்ஸில் தோக்கடிச்சிடுறது. ஸோ அந்த சீன் ஞாபகம் இருக்கா, மான் கராட்டேயில் கண்டிப்பாக அவன் வின்னே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கொண்டு வருவாங்க. ஆனால் லாஸ்ட்டில் ஃபைனலில் ஒரு இவ்வளோண்டு
கேப்பில் அவனை தோக்கடிச்சிருவாங்க கரெக்டாக. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பீட் அவுட்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க, டிஃபீட் பை நேரோ மார்ஜின். நேரோ மார்ஜின்னா ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸில் வின் பண்ணிடுறது, டிஃபீட் பை நேரோ மார்ஜின். ஓகே, ஸோ அதையும் என்ன சொல்லுவாங்கன்னா பீட் அவுட்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பீட் அவுட் முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பீட் அப். பீட் அப் அப்படின்னா அதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று அப்படின்னா என்னென்னா ஒருத்தங்களை பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, அதாவது மேலே அவங்களே அடிச்சிட்டு இருக்கிறது, இல்லை அசால்ட் பண்ணுறது, இல்லைன்னா நிறைய பிடிச்சி அடிக்கிறது. சரியா, நிறைய பிடிச்சி அடிக்கிறது. இப்போது நம்ம அண்ணாலாம் யாருனா இருந்தாங்க அப்படின்னா யூஸ்வலி என்ன பண்ணுவோம், ரொம்ப பெரியவங்களாக இருந்தாங்க இல்லை சித்தப்பா யாருனா இருந்தாங்க அப்படின்னா சும்மா வம்பு கிழத்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோம், அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்போம். சரியா, இல்லைனா நமக்கு வந்து ரொம்ப சின்ன கசின் யாருனா இருந்தாங்க அப்படின்னா சும்மா வம்பு இழுக்கிறதா வச்சுட்டு சும்மா நல்லா அடிப்போம். சரியா, ஸோ அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, பீட் அப்னு சொல்லுவாங்க. சரியா, எழுதிக்கோங்க, கிவ் சிவியர் பீட்டிங் டு, கிவ் சிவியர் பீட்டிங் டு, ஆர் அசால்ட் சம்மன். ஓகேவா, ஆர் அசால்ட் சம்மன், ஆர் எல்லாமே அடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால நான் எல்லாத்தையும் ஒரே இதிலே கொண்டு வந்துட்டேன். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, கிவ் சிவியர் பீட்டிங் டு, கிவ் சிவியர் பீட்டிங் டு, ஆர் அசால்ட் சம்மன், or keep hitting someone. சரியா, or hitting the victim continuously again and again அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஓகே, அதுதான் சொல்லுவாங்க பீட் அப்னு சொல்லுவாங்க. ஸோ பீட் அப்க்கு இன்னொரு மீனிங் இருக்குது. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா நம்மளே நம்ம இன்னும் வருத்தமாக்கிக்கிறது. ஐயோ நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஐயோ அது நம்ம தப்பு தான், ஐயோ அது தெரியாமல் பண்ணிட்டோம், ஐயோ அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்மளே நம்ம வந்து இன்னொன்று அக்யூஸ் பண்ணிக்கிட்டே குற்றம் நம்ம மேலேயே குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, பீட் அப்னு சொல்லுவாங்க. சரியா, எழுதிக்கோங்க, ஃபீல் கில்ட்டி அண்ட் அக்யூஸ் ஒன் செல்ஃப். டு ஃபீல் கில்ட்டி அண்ட் அக்யூஸ் ஒன் செல்ஃப். கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நம்ம அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, பீட் அப்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ பீட் அப்பை பொறுத்த பீட் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அகைன் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பீட் டவுன் அப்படின்னா 2 இருக்குது. என்னது, ஒன்று வந்து பார்கெயின் பண்ணி இது பண்ணுறது, இன்னொன்று வந்து எதனா கிரேட் ஃபோர்ஸால் அடிக்கிறது. சரியா, அடுத்தது பீட் ஆஃப் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது. அடுத்தது பீட் அவுட்டில் 3 இருக்குது. என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று வந்து ஃபயர் இது பீட் அவுட் பண்ணுறது, இன்னொன்று பீட் அவுட்னா 3 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து ஃபயரை எஸ்டிங்விஷ் பண்ணுறது, இன்னொன்று வந்து நேரோ மார்ஜினில் வின் பண்ணுறது, இன்னொன்று வந்து ரிதம் போடுறது. கரெக்டாக, இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, பீட் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ பீட் அப்னா 2 பார்த்தோம். என்னென்ன, ஒன்று வந்து நம்மளை அக்யூஸ் பண்ணிக்கிறது பீட் அப், இன்னொன்று வந்து ஒருத்தங்களை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, பீட் அப்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்தது ஃபாலை வச்சு பார்ப்போம். ஸோ ஃபாலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 8 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால் அப்பார்ட் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே நொறுங்கி என்ன உடஞ்சி போயிடுறது. சரியா, டிஸ்இன்டிகிரேட் ஆகிறது தான் என்ன சொல்லுவாங்க, ஃபால் அப்பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீன் ஞாபகம் இருக்கும் கரெக்டாக. ஸோ சுக்குநூறாக உடச்சிட்டிங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அதையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபால் அப்பார்ட்னு தான் சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே உடஞ்சி போகிறது, எல்லாமே அப்படியே உடஞ்சி செதறி போகிறது தான் என்ன சொல்லுவாங்க, ஃபால் அப்பார்ட்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த கிளாக் என்னது, நானும் அது பழைய ரொம்ப புதுசுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்வாரா. சரி, அந்த சீன் ஞாபகம் இருக்கா கரெக்டாக, அதையும் என்ன சொல்லுவாங்க, ஃபால் அப்பார்ட்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது ஃபால் அவேனா யாருன்னா உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்கல்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஃபால் அவே சொல்லுவாங்க. உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை ஃபால் அவேன்னு சொல்லுவாங்க. இந்த சீன் ஞாபகம் இருக்கும். சரியா, ஸோ அந்த கொலுசி விட்டோன்னே என்ன ஆகும், அவங்க அடிக்க வரப்போ எல்லாரும் இங்கே கூட இருந்த அந்த அடியாலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள தனியாக விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. சரியா, ஹாரி பாட்டர்லேயும் நம்ம இந்த சீன் பார்த்துருப்போம். அந்த ஒரு குதிரை ஆனால் பறக்கவும் செய்யும், அந்த மாதிரி ஒரு இது மேலே உட்கார போகும்போது சரி யார் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது ஹாரி பாட்டரில் எல்லாருமே ஒன்றா நின்றுட்டு இருப்பாங்க. கேட்ட உடனே எல்லாருமே ஒரு ஸ்டெப் பேக் ஆகிடுவாங்க, ஹாரி மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருப்பான். அந்த சீன் ஞாபகம் இருக்கா. ஸோ அதையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபால் அவேன்னு சொல்லலாம். அதாவது மற்றவங்க எல்லாருமே அவனை விட்டுட்டு தூரம் விலகிட்டாங்க, அதாவது சப்போர்ட் பண்ணவங்க விட்டுட்டு போகிறது தான் என்ன சொல்லுவாங்க, ஃபால் அவேன்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க, cease to support a person or a cause. ceaseனா end ஆகிறது. சரியா, ஸ்டாப் பண்ணிடுறது. cease ஓகே, cease to support someone or something. cease to support someone or some cause. cause ஞாபகம் வச்சுக்கோங்க, cause. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் பிஹைண்ட்னா லேட் ஆயிடுறது. சரியா, ஃபால் பிஹைண்ட்னா கீழே விழுந்துறது கிடையாது, பின்னாடி விழுந்துறது கிடையாது. ஃபால் பிஹைண்ட் அப்படின்னா லேட் ஆகிடுறது. சரியா, ஸோ ஹீ ஃபெல் பிஹைண்ட்
த கிளாஸ் டைமிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கிளாஸுக்கு போகிற டைமிங்கை விட அவங்க லேட் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ ஃபால் பிஹைண்ட் அப்படின்னா லேட் ஆகிடுறது, டு பி லேட். ஓகே, அடுத்தது ஃபால் டவுன் அப்படின்னா என்னென்னா ஃபெயில். ஓகேவா, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு, இல்லைனா அந்த 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 பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் ரொம்ப மோசமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா என்ன சொல்லுவாங்க, ஃபால் டவுன்னு சொல்லுவாங்க சரியா. ஃபால் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு ஃபெயில்னு அர்த்தம். ஓகேவா, ஃபுல்லாக 0 ஆகிடுது. ஓகே, ஸோ ஃபால் டவுன் அப்படின்னா ஃபெயில்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபால் இன். ஃபால் இன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளேயே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுறது சரியா. ஃபால் இன்வர்ட்னு சொல்லுவாங்க. உள்ளே இப்போ இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா போன்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, போன்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, உள்ளேயே அப்படியே நொறுங்கிடுது சரியா. வெளியில் எந்த எஃபெக்டும் காட்டாமல், வெளியில் எந்த காயமும் வராமல் என்ன ஆகுது, உள்ளேயே எல்லாமே உடஞ்சி போயிடுறது சரியா. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, அதாவது கொலாப்ஸ் இன்வர்டு. ஸோ கொலாப்ஸ் இன்வர்டு. இன்னொரு சீன் வேணால் ஞாபகம் பாருங்கள், அந்த காவலன் மூவியில் அந்த நாய்க்குடி இருக்கும் தெரியுமா, அந்த நாய் வந்து எது தூக்கி போட்டாலும் என்னோடய ஃப்ரெண்டு எது தூக்கி போட்டாலும் ரிட்டன் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொல்லுவார், ஞாபகம் இருக்கா அந்த சீனு. ஓகேவா, ஸோ அந்த பாம்பை தூக்கி போட்டதும் பாம்பையும் ரிட்டன் கூட்டிகிட்டு வருமா, எடுத்துகிட்டு வருமா சரியா. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் வெடிக்கும் போது என்ன ஆகும், எல்லாமே வெளியில் உடையிறத விட எல்லாமே உள்ளே தான் நிறைய விழுந்த மாதிரி இருக்கும் சரியா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே உள்ளேயே கொலாப்ஸ் ஆகிறது தான் என்ன சொல்லுவாங்க, ஃபால் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால் இன் அப்படின்னா அர்த்தம் உள்ளேயே எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறது சரியா. கொலாப்ஸ் இன்வர்ட் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, ஃபால் இன்னு சொல்லுவாங்க சரியா. அடுத்தது ஃபால் இன் வித். ஃபால் இன் வித் அப்படின்னா ஒருத்தவங்க, வித்துனாலே பர்சன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபால் இன் வித் அப்படின்னா வித்துனாலே ஒரு பர்சன். ஓகே, ஸோ ஃபால் இன் வித் அப்படின்னு சொல்கிறத அக்செப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் சரியா. ஐ ஃபால் இன் வித் இஸ் மெத்தடாலஜி, ஐ ஃபால் இன் வித் திஸ் மெத்தடாலஜி அப்படின்னா அவனோட மெத்தடாலஜியை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ ஃபால் இன் வித் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, டு அக்செப்ட். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபால் ஆஃப். ஃபால் ஆஃப் அப்படின்னா என்னென்னா கீழே விழுந்துடுறது, ஒரு டிட்டாச் ஆகிடுறது. ஓகேவா, இப்போ சைக்கிளில் போயிட்டு இருக்கும் போது மை புக்ஸ் ஃபெல் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் சரியா. அப்படின்னா என்ன அர்த்தம், என் புக்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ போயிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துருச்சு, இல்லை கீழே விழுகிறது, இல்லை டிஸ்கனெக்ட் ஆகிடுறது, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபால் ஆஃப்னு சொல்லுவாங்க சரியா. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் ஃபால் அவுட். ஃபால் அவுட் அப்படின்னா என்னென்னா அந்த சம்டைம்ஸ் வந்து நம்ம பீரோலையோ ஷெல்ஃப்லையோ என்ன பண்ணுவோம், நிறைய பிடிச்சி அடைச்சி வச்சுருப்போம் சரியா. ஸோ திறந்தோடனே என்ன ஆகும், நிறைய சீன்ஸ் பார்த்துருப்பீங்க, திறந்தோடனே என்ன ஆகும், உள்ளே இருக்கிறது அப்படியே எல்லாமே மேலே வந்து விழுகும் சரியா. ஸோ ஃபால் அவுட் அப்படின்னா என்னென்னா ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து விழுகிறது தான் என்ன சொல்லுவாங்க, ஓப்பன் பண்ண உடனே கீழே விழுகும் சரியா. ஸோ அந்த மாதிரியான பொருளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபால் அவுட்னு சொல்லுவாங்க. ஃபால் அவுட்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, திறந்த உடனே கீழே விழுகும் சரியா. எழுதிக்கோங்க, கம் அவுட் ஆஃப் சம்திங் பை ஃபாலிங். கம் அவுட் ஆஃப் சம்திங் பை ஃபாலிங். பீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பீரோவை திறந்தோடனே கம் அவுட், அது வெளியில் வருமா, வெளியில் வந்தோடனே என்ன ஆகும், அது கீழே விழுகும் சரியா. ஸோ கம் அவுட் ஆஃப் சம்திங் பை ஃபாலிங், அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஃபால் அவுட்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மீம்ஸை வச்சு கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஞாபகம் இருக்கும். அடுத்த செஷன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ செஷன் போதும் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். பாய்.